ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ன்றதை எல்லா சேனல்லையும் பேசுகிறேன். குறிப்பாக சன் டிவியில் நான் பேசும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இதை சொல்லிட்டு தான் அடுத்த பலனையே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னு சொன்னால், அஷ்டமச்சனிங்க அப்படிங்க இப்படிங்க, அஷ்டமச்சனியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேங்க, எனக்கு ஓரளவுக்கு ஜோசியமும் தெரியுங்க, என்னை இப்படி பண்ணிவிடுமோ அப்படி பண்ணிவிடுமோ, போன வருஷம் ஏப்ரல்லே எனக்கு அஷ்டமச்சனி வந்துருச்சு, 2026 முழுக்க எனக்கு அஷ்டமச்சனி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லிடுவேன். பரம்பொருளுடைய அருளாசி இந்த தடவை சிம்மராசி மேலே பரிபூர்ணமாக விழுந்திருக்கிறது என்பது தான் உண்மை. எப்படிங்க? ஏதோ ஒரு ராசிக்கு எப்போதோ ஒரு தடவை மட்டுமே அட்டமத்து சனி ரத்து செய்யப்படக்கூடிய வேதை என்கின்ற அமைப்பில் போய் மாட்டோம். இந்த தடவை பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அஷ்டமச்சனியில் பெரிய கஷ்டங்களை சிம்மராசிக்காரர்கள் உணரவே இல்லைங்க, எனக்கு இன்றைக்கும் கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரே பதில் தான். கடகராசிக்காரர்களையும் அதுக்கு முன்னாடி மீனராசிக்காரர்களையும் அஷ்டமச்சனியில் எப்படி இருந்தாங்கன்றதை கேட்டு பாருங்கள். ஆக இப்போது 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு 7இல் இந்த வருடம் முழுவதும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வேதை என்கின்ற அமைப்பு நடைபெறுகின்ற காரணத்தினால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்காது என்றாலும் கூட கெடுதல்கள் நடக்காது. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறது உண்டு. நல்லதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டாம். நம்மளை மாதிரி சாதாரணவர்கள், எளியவர்கள், நடுத்தர அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதுகளே வேண்டாம். ஆனால் கெடுதல்கள் நடக்காமல் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையை நம்மளே சமாளிச்சுக்குவோம். கெடுதல்கள் நடக்காத ஆண்டாக, அதே நேரத்தில் நல்லதுகளும் பெருசாக நடக்காத ஆண்டாக பாருங்கள். வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துகிற ஜோதிட ரீதியாக கெடுதல்கள் நடக்காத ஆண்டாக, அதே நேரத்தில் நல்லதுகளும் கொட்டி குவிக்காத ஆண்டுகளாக இந்த ஆண்டு கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஏன்னா அஷ்டமச்சனி தம்முன்னு கிடக்குதுன்றதுனால பெரிய அளவில் ஒரு பெரிய முன்னேற்றம் அது இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்ன ஒன்று, கடன் தொல்லைகள் இருக்காது, ஆரோக்கிய குறைவுகள் இருக்காது. 8இல் இருக்கக்கூடிய சனியால் வேறு சில எதிர்பாராத ஒரு பேராசை பெருநஷ்டன்ற அமைப்புகளை மட்டும்தான் அது கொடுக்குமே தவிர பெரிய சோதனைகள் எதுவும் கொடுக்காது. அண்ணன் தம்பியை நம்புறது, மாமா மச்சானை நம்புறது, நண்பரை பார்த்துட்டு இந்த பாருங்க, சில நேரங்களில் எப்படி நடக்கும்னா, நான் உமி கொண்டு வரேன், நீ அரிசி கொண்டு வா, ஊதி சாப்பிடலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் உழைப்பு அடுத்தவர்களால் உறிஞ்சப்படக்கூடிய அமைப்பு, அலுவலகத்தில் பேர் கிடைக்காத ஒரு நிலைமை, ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை அமைப்பு, குடும்பத்திலையும் நம்மளை புரிஞ்சிக்க முடியாத நிலைமை, பிள்ளைகள் பேச்சை கேட்க முடியாத நிலைமை, அல்லது கல்யாணத்தில் கணவன் மனைவி உறவில் ஏதாவது கசப்பு, சட்டப்பூர்வமான போராட்டங்கள், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையே கொண்டு போகும். ஆனால் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக 7ஆம் இடத்துல வேதை அமைப்பில் இருக்கிறதுனால இருக்காது. பண வாரத்தில் கவனமாக இருங்க. இந்த ஓடிபி சொல்கிறது, இந்த லிங்க் அழுத்து, அப்படி அழுத்து இப்படி அழுத்து, ஃபேஸ்புக்கை பார்த்த உடனே 10,000 ரூபாய் கட்டுங்க, மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுடைய கவனம் போகும். கவனமாகவே இருங்க. கவனம் போகும், கவனமாகவே இருங்க. எந்த விதத்துலேயும் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், அறியாத தெரியாத ஒருவரோடு நட்பு, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. மற்றபடி பெரிய கெடுதல்கள் எதுவும் பண விவகாரத்தை தவிர்த்து இருக்காது என்பது தான் உண்மை. நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு. Subscribe to One India and never miss an update.